ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோ நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தமிழ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது டெஸ்ட் நம்பர் 6க்கான கொஸ்டின் வித் ஆன்சர் பார்க்க போகிறோம். இதில் கவர் ஆகக்கூடிய போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 6ஓட டேர்ம் 3ல இயல் 3, அதே போல் ஸ்டாண்டர்ட் 7ல டேர்ம் 1ஓட ஃபர்ஸ்ட் இயலும், இந்த ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். 6th இதோட கம்ப்ளீட் ஆகுது. இன்னிலேருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் 7ஓட ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் என்னைக்கு கண்டக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/10/24ஓட கொஸ்டின் சீரிஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் கொஸ்டின் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரச வாழ்வை துறந்த புத்தர் எந்த நேரத்தில் அரண்மனையை விட்டு வெளிவந்தார்? ஸோ பகல்ல வந்தாரா, மாலை பொழுதா, நள்ளிரவா மற்றும் இரவா அப்படின்னு ஆப்ஷன் கேட்டிருந்தோம். ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நள்ளிரவில் வெளியே வந்திருப்பாரு. அடுத்து, புத்த பெருமான் எந்நூலின் படைத்தலைவன்? ஸோ மனிதநேயம், ஆசிய ஜோதி, பாதம், பூமி. ஸோ புத்த பெருமான் எந்த நூலின் படைத்தலைவன்? ஆசிய ஜோதி என்னும் நூலின் படைத்தலைவன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, கவிமணி என்று போற்றப்படுபவர்? தேசிக விநாயகம் பிள்ளை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, கவிமணி எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய கவிமணி. அடுத்தது, புத்தரின் வரலாற்றை கூறும் நூல்? பாரதம், பாதம், மனிதநேயம், ஆசிய ஜோதி. ஸோ எந்த நூல் அவரோட வரலாற்று கூறுது? ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல் தான் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். அடுத்து, எந்த மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன? ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நந்திவர்மன், பிம்பிசாரா, அசோகன், குலோத்துங்கன் கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பிம்பிசாரர். ஸோ பிம்பிசாரர் மன்னனின் யாகத்துக்காக தான் அந்த ஆடுகள் பலியிடுறதுக்காக கொண்டு செல்லப்பட்டன. அந்த ஆடை தான் புத்தர் அந்த யாகத்துக்கு சென்று மன்னரிடம் இந்த மாதிரியான பலியெல்லாம் கொடுக்கக்கூடாது, உயிர்களை கொள்வது பாவம் அப்படிங்கிற அந்த புத்தரின் தத்துவங்கள் எல்லாத்தையுமே, ஐடியாஸ் எல்லாத்தையுமே அவர் அங்கே சொல்லியிருப்பாரு. அடுத்தது, கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு உங்களுக்கு ஆன்சர் என்ன? 36 ஆண்டுகள் கவிமணி ஆசிரியராக பணிபுரிஞ்சிருப்பாரு. ஸோ ஆன்சர் 36. அடுத்து, ஆசிய ஜோதி என்னும் நூலை தழுவி எழுதப்பட்ட ஆங்கில நூலான லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஸோ அப்போ ஆசிய ஜோதி கவிமணியால் எழுதப்பட்டது. இந்த நூலை தழுவி ஆங்கிலத்தில் ஒருத்தர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஸோ அந்த நூலோட பெயர் லைட் ஆஃப் ஆசியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல். ஸோ அப்போ அந்த எழுதின நூலின் ஆசிரியரோட பெயர் என்ன? ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு ரொனால்டோவா, எட்வின் அர்னால்டா, ரூதர்ஃபோல்டா, மார்டிமரா அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு இதில் எட்வின் அர்னால்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற அந்த நூல் எழுதியிருப்பாரு. ஸோ 8th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர், எட்வின் அர்னால்ட். அடுத்து, இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வது டாஸ்? பண்பு, சிறப்பு, அறம், ஈகை. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர், ஈகை. ஈகை அப்படிங்கிறது தான் சிறந்த பண்பு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இல்லாதவர்கள் கொடுத்து மகிழ்வதுக்கு பேர் என்னது? ஈகை. அடுத்து, கும்மி என்பதன் பொருள்? வயிறு, பெண்கள், நடனம், பூமி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ கும்மி அப்படின்னாலே வயிறு அப்படிங்கிற ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர், வயிறு. அடுத்து, கொஸ்டின் நம்பர் 11, தமிழுக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே எப்படிங்கிற இவ்வரிகள், இந்த வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அகநானூரா, புறநானூரா, திரிகடுகமா, நற்றிணையா? அதுல எஸ்பெஷலி எந்த லைன்? 182 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்போ ஆன்சர் சி இஸ் ரைட் ஆன்சர். புறநானூறுல இது 182 அதுல தான் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, மக்களின் பசிப்பினியை கண்டு உள்ளம் வாடியவர் யார்? அன்னை தெரசாவா, காந்தியா, கடையில் வள்ளல்களா, இல்ல வள்ளலாரா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ 12th கொஸ்டினுக்கு நம்ம பார்க்கறதுல பசிப்பினி அதில் பார்க்கறதுல வள்ளலார் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அடுத்து அன்னை தெரசா பார்ப்போம், அதுக்கப்புறம் 3ஆவதா பார்க்கக்கூடியது சத்யார்த்தி பார்ப்போம். ஸோ அப்போ முதல்ல மக்களின் பசிப்பினியை கண்டு உள்ளம் வாடியவர் யாரு? வள்ளலார். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, கொஸ்டின் நம்பர் 13, அன்னை தெரசா எதற்காக நோபல் பரிசு பெற்றார்? ஸோ எந்த ஃபீல்டில் அவங்க நோபல் பரிசு பெற்றாங்க அப்படின்னு பார்த்தா அன்பா, அமைதியா, ஈகையா, உதவுதலா அப்படின்னு பார்த்தா அவங்க அன்னை தெரசா அமைதிக்காக தான் நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 14th கொஸ்டின், அன்னை தெரசாவை தொடர்ந்து நோபல் பரிசு பெற்றவர் யார்? ஸோ அந்த அமைதிக்கான அந்த பிரிவில் அன்னை தெரசாவை தொடர்ந்து நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அமைதிக்கான அந்த ஃபீல்டுக்காக நோபல் பரிசு பெற்றவர், அன்னை தெரசாவை தொடர்ந்து நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கைலாஷ் சத்யாத்ரி. ஸோ அதுதான் நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் அடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் பி இஸ் ரைட் ஆன்சர், கைலாஷ் சத்யாத்ரி. அடுத்து, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் வாழும் வரை அப்படிங்கிற அந்த ஃபேமஸான அந்த கூற்றம் கூறியது யார்? வள்ளலாரா, சத்யாத்ரியா, அன்னை தெரசாவா அப்படின்னு பார்த்தா ஸோ ஆப்ஷன் சி அன்னை தெரசா இஸ் ரைட் ஆன்சர். என்ன சொல்லியிருப்பாங்க? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் வாழும் வரை அப்படிங்கிற அந்த பிரபலமான கூற்றம் அன்னை தெரசா கூறியிருந்திருப்பாங்க. அடுத்தது, கொஸ்டின் நம்பர் 16, சத்யாத்ரி தொடங்கிய இயக்கம் எந்த இயக்கத்தை அவர் தொடங்கியிருப்பார்? குழந்தைகள் பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கத்தையா, குழந்தைகள் திருமணத்தை ஒழிப்போம் அப்படிங்கிற இயக்கமா, ஆதரவற்றோரை பாதுகாத்தலா, இல்ல மக்களை பாதுகாத்தலா? ஸோ சத்யாத்ரி அப்படின்னாலே குழந்தைகளை பாதுகாப்பல், எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு எதை இது பண்ணியிருந்திருப்பாருன்னா திருமணத்தை இது பண்ணியிருந்திருக்க மாட்டாரு, குழந்தைகளோட
அந்த குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு அதை தான் வந்து அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற அந்த பெயரை கொண்டு தான் இந்த சத்யாத்ரியோட இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த 17th பார்த்தோம்னா 30 ஆண்டுகளில் சுமார் எத்தனை குழந்தைகளை மீட்டுள்ளார்? இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர்களை எத்தனை குழந்தை தொழிலாளர்களை வந்து இந்த 30 ஆண்டுல வந்து மீட்டிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வந்து 86,000 குழந்தைகளை வந்து மீட்டிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ 86,000. அடுத்தது 18வது கொஸ்டின், மக்களுக்கு செய்யும் பணி இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வள்ளலார், அதுக்கப்புறம் அன்னை தெரசா, சத்யாத்ரி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து மக்களுக்கு செய்யும் பணி, மக்களுக்கு செய்யும் பணி அப்படிங்கிற அந்த கூற்று சொன்னது வந்து அன்னை தெரசா. ஸோ ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். அடுத்து குழந்தைகள் கல்வி உரிமைக்காக சத்யாத்ரி நடைபயணம் செய்த நாடுகள். ஸோ எத்தனை நாடுகளுக்கு அவர் நடைபயணம் செஞ்சிருப்பார் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். 103 நாடுகளுக்கு அவர் கல்வி உரிமையை வாங்குவதற்காக நடைபயணம் வந்து செஞ்சிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் வந்து 103. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 20, டாஸ் கொடை செய்வோம் மண்ணில் ஒருவரையாவது வாழ வைப்போம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஸோ அப்போ வந்து உயிர் கொடை செய்யணுமா, உறுப்பா, ரத்தமா, செல்வமா? ஸோ அப்படி வந்து ரத்த தானம், ரத்தத்தை கொடையா செய்வோமா, இல்லை செல்வம் கொடுக்கணுமா, இல்லை உயிரா, இல்லை உறுப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உறுப்பு தானம் தான் இருக்கிறதுலே தலையாய சிறந்த தானம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ 20th வந்து பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 21, அசோகன் மற்றும் புஷ்பாஞ்சலி யாருடைய உறுப்பு, அதாவது இதயத்தை தானமாக கொடுத்தனர்? இந்த கதையில வரக்கூடிய, அதாவது உறுப்பு மாற்ற அந்த கதையில வந்து வரும் இல்லையா, ஸோ அதுல அந்த இதயத்தை அசோகன் மற்றும் புஷ்பாஞ்சலி அந்த தம்பதியினர் வந்து யாருடைய இதயத்தை வந்து தானமா கொடுத்திருப்பாங்க? அசோகனோட இதயத்தையா, புஷ்பாஞ்சலியோட இதயத்தையா, இல்ல தன் மகள், இவர்கள் இருவரின் மகளோட இதயத்தையா, அல்லது மகன் தன் மகனான ஹிதேந்திரனின் இதயத்தை வந்து கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஸோ ஆப்ஷன் வந்து டி இஸ் ரைட் ஆன்சர். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த ஹிதேந்திரனோட இதயம் தான் அறுவை மாற்று, அவரோட மூளை வந்து சிதைஞ்சிருக்கும், மூளை செயலிழந்து விடும் அப்படின்னு மருத்துவர்கள் கூறனால அவரோட இதயத்தையாவது வாழ வைக்கணும்னு சொல்லி அந்த இதய மாற்றத்தில் அவரோட இதயத்தை வந்து தானமாக கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 22, ஹிதேந்திரன் எந்த ஊரை சேர்ந்தவன்? பெங்களூரா, இல்லை திருக்கழுங்குன்றமா, இல்லை ஆந்திராவா? ஸோ நம்மளுக்கு வர்றதே இந்த பெங்களூர் மற்றும் திருக்கழுங்குன்றம் தான் வந்து டெக்ஸ்ட் புக்கில் வரும். ஸோ அப்போ இது ரெண்டில் ஹிதேந்திரன் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தா திருக்கழுங்குன்றம். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். கவிஞர் தன் கருத்தை சுவையோடு சொல்ல உதவுவது எதுகையா, யாப்பா, அணியா, இலக்கணமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஸோ அப்போ தன் கருத்தை சுவையோடு அழகுற மேம்படுத்தி கூறுவதற்கு அணியை பயன்படுத்துவார். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், அணி. அடுத்த 24வது, தோட்டத்தில் மேய்து கன்றுகுட்டி அப்படிங்கிற அந்த பாடல் இயற்றியவர் யார்? ராமலிங்கனாரா, கவிமணியா, தாயுமானவரா, கபிலரா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கேட்டிருந்தோம். ஸோ தோட்டத்தில் மேய்து கன்றுகுட்டி அப்படிங்கிறது அந்த பாடல் இயற்றியவர் கவிமணி. இது வந்து எதில் வரும் அப்படின்னா அந்த அணி இலக்கியத்தில் எடுத்துக்காட்டில் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தான் இந்த தோட்டத்தில் மேய்து கன்றுகுட்டி அப்படிங்கிறத வந்து எழுதியிருப்பாரு. இது வந்து எந்த அணியை சேர்ந்தது? இயல்பு அணியா, இல்லை நவிர்ச்சி அணியா, இயல்பு நவிர்ச்சி அணியா, இல்லை வந்து அப்படிங்கிறவங்க உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதோட ஆப்ஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயல்பு நவிர்ச்சி அணி. அப்போ இது அதாவது தோட்டத்தில் மேய்து கன்றுகுட்டி அப்படிங்கிற அந்த பாட்டு, தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதித்தது கன்றுக்குட்டி அந்த அப்படிங்கிற அந்த வரிகள் கவிமணி தேசிக விநாயகரால் இயற்றப்பட்டது. இது எந்த அணிக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் அது பக்கத்தில் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அது வந்து இயல்பு நவிர்ச்சி அணியை கூற்று சேர்ந்தது. என்ன கூற்று? இயல்பு நவிர்ச்சி அணி. அடுத்தது, நவிர்ச்சி என்பதன் பொருள் என்ன? இப்போ நம்ம வந்து இயல்பு நவிர்ச்சின்னு சொல்கிறோம், உயர்வு நவிர்ச்சின்னு சொல்கிறோம். அப்போ நவிர்ச்சி அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் வந்து அழகு, கவிதை, சொல், உரைத்தல். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நவிர்ச்சினா உரைத்தல். சரிங்களா? இப்போ வந்து உயர்வு நவிர்ச்சி அப்படின்னா, உயர்வு அப்படின்னா உயர்வானதை வந்து என்ன பண்ணுறோம்? நவிர்ச்சி, உரைத்தல். ஸோ இதுதான் வந்து அணி. அடுத்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் பார்த்தோம்னா டிரான்ஸ்பிளான்டேஷன், அதுக்கான அந்த கலைச்சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உறுப்பு மாற்றும் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அடுத்து மலையெல்லாம் அப்படிங்கிறத புணர்ச்சி விதி பண்ணி நம்ம எழுதும்போது மலை கூட்டல் எலாம் அப்படின்னு வரும். இந்த இடத்துல நம்ம இல்லை கொஷின்லேயே எல்லாம்னு இல்லை, எலாம்னு தான் இருக்குது, மலை கூட்டல் எலாம். அப்போ நம்ம பிரிக்கும் போது மலை எல்லாம். ஸோ அப்போ இதில் என்ன புணர்ச்சி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் விதி வந்து இஇஐ பலி எவ்வும் அப்படிங்கிற அந்த இஇஐ இந்த இது வந்துச்சு மலை அப்படிங்கும்போது அதை பிடிச்சா என்ன வருது? ஐங்கிறது வருது இல்லையா? ஸோ அந்த ஐ அப்படிங்கிறது வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? எவ்வும் அப்படிங்கிற அந்த யா அப்படிங்கிறத நம்ம உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ ஈ அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆயிருமா? ஸோ அடுத்த விதி என்ன? இப்போ இந்த ஈயும் முதல் எழுத்தான ஏவும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு என்னும் விதிப்படி ஈ கூட்டல் ஏ. ஸோ அப்படி ஏங்கிற மழை எலாம் அப்படிங்கிற அந்த புணர்ச்சி விதி வந்து இடம்பெறுது. அடுத்து, யாகசாலைக்கு சென்று அறிவுரை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ புத்தர். ஸோ ஏற்கனவே போன டேர்மில் பார்த்துருந்தோம் சிறைச்சாலைக்கு சென்று அறிவுரை கூறியவர் யார் அப்படின்ட்டு. ஸோ யார்? அது வந்து மணிமேகலை.
அதே போல யாகசாலைக்கு சென்ற அறிவுரை கூறியவர் வந்து புத்தர். அடுத்து புத்தர் டாஸ் தடுத்தார், எதை தடுத்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்கொலைகளை தடுத்திருப்பார். ஏன்னா அந்த ஆடை வந்து யாகத்தில் பலியிடுறதுக்காக மன்னர் வந்து அதை வந்து இது பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அப்போ எதை தடுத்திருப்பாரு? புத்தர் வந்து உயிர்கொலையை வந்து தடுத்திருப்பார். அடுத்து புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த நூல் ஆசிய ஜோதி என்னும் நூல் தான் வந்து எதை சொல்லுது? புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. ஒருவர் செய்யக்கூடாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா தீவினை. எதை வந்து ஒருத்தர் செய்யக்கூடாது? தீவினையை தான் வந்து செய்யக்கூடாது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 7ல் கவர் ஆகக்கூடிய இயல் 1. இயல் 1ஓட கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் 26 கொஸ்டின், காந்தியத்தை பின்பற்றிய கவிஞர் யார்? ஸோ எந்த கவிஞர் வந்து காந்தியத்தை பின்பற்றியிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கவிமணியார், ராமலிங்கனாரா, திலகரா, பாரதியாரா? ஸோ ராமலிங்கனார். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா இவர் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு காந்தியத்தை பின்பற்றியிருப்பார். ஸோ அந்த காந்தியத்தை பின்பற்றினால தான் இவரோட பெயர் என்னவா வந்துச்சு? காந்திய கவிஞர் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயரும் இவருக்கு இருக்குது. அப்போ ராமலிங்கனாரை நம்ம சிறப்பாக எப்படி அழைக்கிறோம்னா காந்தியத்தை பின்பற்றினால் ராமலிங்கனாரே நம்ம காந்திய கவிஞர் என்று அழைக்கிறோம். அந்த அடைமொழியும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 27, நாமக்கல் கவிஞர் பிறந்த ஆண்டு. ஸோ எந்த ஆண்டு வந்து நாமக்கல் கவிஞர் பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆப்ஷன் வந்து சி இஸ் ரைட் ஆன்சர், 1888. இது எல்லாருக்குமே ஈஸியாக நான் 888 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதே போல் நம்மளுக்கு கிறிஸ்டலாக கேட்கறது என்ன, எந்த நாள் வந்து பிறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த டேட்டும் நீங்கள் பக்கத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அக்டோபர் 19ஆம் தேதியில தான் பிறந்திருப்பாரு. ஸோ அக்டோபர் 19 1888 தான் வந்து பிறந்திருப்பாரு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து திலகர் விதைத்த விதையில் தோன்றியவர் டேஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் வந்து வந்திருக்கும். அதாவது திலகர் விதைத்த விதையில் தோன்றியது, இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். திலகர் விதைத்த விதையில தோன்றிய மரம்னா பாரதியார். அதே போல காந்திய தூவிய விதையில் தோன்றியவர் யாரு? காந்திய விதை அப்படின்னாலே அது வந்து நாமக்கல் கவிஞர். ஸோ அப்போ திலகர் விதைத்த விதையில் தோன்றியவர் யாரு? பாரதியார். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த 29, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே என்று பாடல் வரிகள் இயற்றியவர் யாரு அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஸோ 29th கொஸ்டின். இந்த 29 கொஸ்டினோட ஆன்சர் வந்து பி, நாமக்கல் கவிஞர். இந்த பாட்டு தான் நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ப்ரிஸ்கிரைப்டு பாட்டு தான். ஸோ அது வந்து எதில் வருது? ஸோ அது வந்து எங்கள் தமிழ் அப்படிங்கிற அந்த தலைப்பு கீழே இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து கொல்லாமை டேஸ் பொய்யாமை டேஸ் கொண்டு இன்புற்று வாழ்வ அறமும் உதவும், அன்பும் அறமும் உதவும். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு இன்புற்று வாழ எது நம்மளுக்கு உதவுமா? அன்பும் அறமும் உதவும். உங்களுக்கு இதுவும் கொஸ்டின்ல கேட்கலாம். அதாவது இப்போ நம்ம கேட்ட மாதிரியும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கொல்லாமை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு இன்புற்று வாழ எதுவும் எவை வந்து காரணிகளாக இருக்கின்றன, இல்லை எவை உதவும் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து நீங்கள் என்ன எழுதணும்? அன்பும் மரமும் அப்படிங்கிற ஆன்சரும் உங்களுக்கு வந்து வரலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர். குறிக்கோளாகவும் கொள்கையாகவும். கொல்லாமை குறிக்கோளா இருக்கணும், பொய்யாமை கொள்கையா இருக்கணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 31, 1971 நாமக்கல் கவிஞருக்கு அரசு எவ்விருதை வழங்கியது? ஸோ எந்த விருதை வந்து 1971 நாமக்கல் கவிஞருக்கு அரசு வந்து விருது வழங்கியது அப்படின்னு பார்த்தா பத்ம விபூஷனா, இல்லை நோபல் பரிசு வழங்கிச்சா, பத்ம பூஷன் விருது வழங்கிச்சா? ஸோ அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். 1971 நாமக்கல் கவிஞருக்கு தமிழக அரசு வழங்கிய விருது பத்மபூஷன் விருது வந்து வழங்கியிருக்கும். அடுத்து இவற்றுள் நெறி என்னும் சொல்லின் பொருள் இல்லாதது எது? அப்ப இதுல இருக்கக்கூடிய 4மே நெறிக்கான பொருள் தான், சரியானது தான். அப்போ ஏதோ ஒன்று மட்டும் தவறாக இருக்குது, அந்த தவறை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 32 என்னது? வழி, கொள்கை, குறிக்கோள், ஒழுக்கம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் இதில் வந்து வழி, நெறி அப்படின்னா வழி அப்படிங்கிறது பொருள். அதே போல் நெறி அப்படின்னா கொள்கை அப்படிங்கிறதும் சரியான பொருள். நெறி அப்படிங்கிறதுக்கு குறிக்கோளும் சரியான பொருள். அப்போ எது வந்து சரியானதா? இல்லை, ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் தவறாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ தவறானதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். அப்போ நெறிக்கு எது தவறாக பொருந்தது? ஒழுக்கம். அப்போ இன்னொரு பொருள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா நெறி அப்படின்னா அறம் அப்படிங்கிற இன்னொரு பொருளும் இருக்கு. அப்போ நெறிக்கான பொருட்கள், அதாவது பொருள் எல்லாம் என்னென்ன அப்படின்னா அறம், வழி, கொள்கை, குறிக்கோள். ஸோ இதில் தவறாக பொருந்தி இருக்கிறது ஒழுக்கம். ஸோ ஒழுக்கம் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து ஒன்றல்ல இரண்டல்ல பாடலின் ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா அதோட ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் உடுமலை நாராயண கவியா, கவிமணியா, முடியரசன் ஆப்ஷன் கேட்டிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், உடுமலை நாராயண கவி. அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்கோம் 34. ஸோ பகைவர், அதே போல் இசைப்பாடல், சங்ககால புலவர், வான்புகழ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம மேட்ச் பண்ணுவோம். வான்புகழ் அப்படிங்கிறது திருக்குறள். ஸோ நம்மளுக்கு திருக்குறள் தான் வான்புகழ் சொல்லுவோம். இதுக்கு வந்து டி. அதே போல் பகைவரை வென்று அந்த பாடல் பாடுவது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதை வந்து நம்ம பரணி. பகைவரை வென்று பாடல்களை ஏற்றுவது வந்து பரணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பகைவருக்கு வந்து பரணி. இதுதான் ஆன்சரு. அடுத்து சங்ககால நூல்கள் அப்படின்னு பார்த்தா அது 8 தொகை 10 பாட்டு எல்லாம் சங்க காலத்தில் வரும் இல்லையா? ஸோ சங்ககால நூல்கள் ஆப்ஷன் சி. அதே போல் வான்புகழ் வந்து
இன்னொன்று இசை பாடல்னா அது வந்து பரிபாடல். ஸோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு என்னது? ஸோ ஏ 3 1 4 2. ஸோ 3 1 4 2 ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 35, கொஸ்டின் நம்பர் 35. மயிலுக்கு கலிங்கம் ஈந்தவன் யார்? ஸோ 35 இது வந்து நம்ம கடையில் வள்ளல்களில் வந்து பார்த்துருப்போம். ஸோ மயிலுக்கு கலிங்கம் ஈந்தவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பேகன் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து காரி இரவலர்களுக்கு எதை நல்கினான்? ஸோ அவர் என்ன இது பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா காரி, ஸோ அவர் வந்து குதிரையை வந்து நல்கியிருப்பார், இரவலர்களுக்கு குதிரையை வந்து நல்கியிருப்பார். ஸோ இதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு டீட்டெயில்ஸ் தான். அந்த கடையேழு வள்ளல்களில் எந்தெந்த வள்ளல்கள் வந்து என்னென்ன மாதிரியான ஈகையை வந்து செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ அப்படி பார்க்குற வகையில் நான் சொல்லக்கூடிய ஹிண்ட்ஸை வந்து நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ மயிலுக்கு கலிகம் ஈந்தவன் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம்? பேகனா சொல்லுவோம். அதே போல் முல்லைக்கு தேர் தந்தவன் பாரி, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இரவலர்கள் குதிரை நல்கியவன் வந்து யாருன்னு பார்த்தா காரி. அதே போல் நம்ம இங்கே கொஸ்டின்லேயே கேட்டிருந்திருப்போம், நீலமணி மற்றும் கலிங்கத்தை நீலமணி மற்றும் நாகம் கொடுத்த அந்த கலிங்கத்தை சிவனுக்கு நல்கியவன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டிரன். அவர் தான் வந்து நாகமணி, அதாவது நாகத்தோட அந்த நீலமணியும் கலிங்கத்தையும் சிவனுக்கு நல்கியவன் அப்படின்னு பார்த்தா ஆண்டிரன். இதெல்லாம் நீங்கள் பக்கத்தில் டேட்டாஸாக இன்ஃபர்மேஷனாக நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கம் அது பார்த்தாச்சா. அடுத்து அவைக்கு நெல்லிக்கனி ஈந்தவன் யார் அப்படின்னு பார்த்தா அதியமான். அடுத்து மனதில் உள்ளதை மறைக்காமல் நாடி வந்தவர்களுக்கு பொருளை வாரி வழங்குபவன் யார் அப்படின்னு பார்த்தா நல்லி. ஸோ பொருட்கள் வகையில் வழங்குறவர் வந்து நல்லி. அடுத்து இரவலர்களுக்கு நாடுகளை பரிசாக தந்தவர் அப்படின்னு பார்த்தா ஓரி. இரவலர்களுக்கு காரி வந்து எதை நல்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தா குதிரையை. அதே இரவலர்களுக்கு நாடுகளை பரிசாக தந்தது அப்படின்னு பார்த்தா ஓரி. ஸோ அந்த கடையேழு வள்ளல்கள் அந்த 7 வள்ளல்கள் எதை வந்து நல்கியிருப்பாங்க, எதுக்கு வந்து அவங்களோட வள்ளல் தன்மை வந்து ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 37. நமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு சிந்தனையை பரப்பியவர் தமது பாடல்களில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதை யார் சொல்லணும்? ஆப்ஷன் ஏ தாயுமானவரா, திருவள்ளுவரா, உடுமலை நாராயண கவியா அப்படின்னு பார்த்தா இந்த பகுத்தறிவு சிந்தனையாளர் அப்படிங்கிற அந்த தலைப்பு வந்து யாருக்கு இருக்கும்? உடுமலை நாராயண கவிக்கு தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 38. நீலமணி மற்றும் கலிங்கத்தை ஆண்டியரன் எந்த கடவுளுக்கு நல்கினார்? இப்போ நான் பார்த்தோம் கடையேழு வள்ளல்களில் நீலமணி, அதாவது நீலமணி நாகம் தந்த நீலமணி மற்றும் அந்த கலிங்கத்தை வந்து யாருக்கு, எந்த தெய்வத்துக்கு பரிசாக அளித்திருப்பாரு ஆண்டிரன் அப்படின்னு பார்த்தா சிவனுக்கு தான் பரிசாக அளித்திருப்பாரு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 39th கொஸ்டின். வானில் டாஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும்? மேகம் கூட்டமா, புயல்லா, விண்மீனா, முகில் கூட்டமா அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். முகில், கார் முகில் அப்படிங்கிறது. முகில்னா டைரக்ட் ஆன்சர் மேகம். அப்போ ரெண்டுமே வரலாமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கமெண்ட்டில் ஏவுமே ரைட் ஆன்சர் தான், டியுமே ரைட் ஆன்சர் தான் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகளில் இருக்கக்கூடியது என்ன, புக்கில் வந்து நம்மளுக்கு டைரக்ட் ஆன்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முகில்ங்கிற வார்த்தை வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும்போது, அதாவது அந்த வரிகளில் வரும்பொழுது நம்ம முகில் அப்படிங்கிறது தான் போடணும். நீங்கள் வந்து அதுக்கான பொருளை போடக்கூடாது, முகிலுக்கான பொருளை போடக்கூடாது. ஸோ அங்கே என்ன நம்மளுக்கு அந்த பாடல் வரிகளில் என்ன வார்த்தை வந்து வருதோ அந்த வார்த்தையை தான் நம்ம வந்து ஆன்சரில் போடணும். ஸோ அப்போ 39வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி, முகில் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து மொழியின் 2ஆம் நிலை எது? பேசுவதா, கேட்பதா, எழுதுவதா, உணர்வதா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு முதல் நிலை வந்து பேசுவது, 2ஆம் நிலை வந்து எழுதுவது. ஸோ அப்போ எழுத்து வடிவம் தான் மொழியின் 2ஆம் நிலை. அடுத்து மொழியின் உயிர் நாடி அப்படின்னு நம்ம எதை வந்து சொல்றோம் அப்படின்னு பார்த்தா எழுத்து மொழியா, பேச்சு மொழியா, பேசுதல் எழுதலையா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தரோட உயிர் நாடி அது இல்லைன்னா அந்த மொழி இறந்துரும் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து பேச்சு மொழி. ஸோ பல மொழிகளுக்கு எழுத்து மொழிகள் இல்லாமல் இருக்கும், அது நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஒரு சில இந்த மலைவாழ் மக்கள் பேசக்கூடிய அந்த மொழிகளுக்கு வந்து பேச்சு மொழி மட்டும்தான் இருக்கும், அவங்களுக்கு எழுத்து மொழி இருக்காது. அப்படி இருந்துமே ஒரு சில லாங்குவேஜஸ் எழுத்து மொழி இல்லாமல் ஒரு சில மொழிகள் வந்து இன்னும் நம்ம பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி இல்லாமல் இருக்கக்கூடியது. அப்போ பேச்சு மொழியே இல்லைன்னா என்ன ஆயிரும், அந்த மொழியே இருக்காது இல்லையா. ஸோ உயிர்நாடி அப்படிங்கிறது பேச்சு மொழி. அடுத்து எடுதல், படுதல், நலிதல், உழப்பில் திரியும் தத்தமில் சிறிது உளவாகும் என்று கூறும் நூல். ஸோ இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணையா, நன்னூலா, குறுந்தொகையா? ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பி, நன்னூல் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ எடுதல், படுதல், நலிதல் அப்படின்னு வந்தாலே அது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? நன்னூலில் இடம்பெற்றிருக்கு. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 10, 6, 8, 9. ஸோ குற்றிய லுகரத்தின் வகைகள் நல்லா பார்த்துக்கணும். இது லுகரமா அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ குற்றிய லிகரத்தின் வகைகள் மொத்தம் 6. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ அது என்ன 6 அப்படின்னு பார்த்தோம்னா 6 வல்லின எழுத்துக்களை தான் நம்ம வந்து குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னென்ன எழுத்துக்கள்? இக்கு,
கசட தபர அப்படிங்கிற அந்த 6 வல்லின எழுத்துக்கள் மீது உகர்ந்து வரும் உகரம்னா தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அந்த 6 எழுத்துக்கள். இப்போ என்ன சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ வந்து கசட தபர அதில் கா எடுத்தோமே. இப்போ இந்த கா அப்படிங்கிற அந்த வல்லின எழுத்தோட குற்றிய லுகரம் பார்த்தோம் இல்லையா, உகரம். ஸோ உகரம் இக்கு கூட்டல் ஊ என்னன்னு வரும், கூ. ஸோ அப்போ அந்த கூ அப்படிங்கிறது தான் இங்கே இடத்துல குற்றியலுகிற எழுத்து. அப்போ எதெல்லாம் குற்றியலுகிற எழுத்து, குசுடு துபுரு அப்படிங்கிற அந்த 6 எழுத்துக்களும் தான் குற்றியலுகிற எழுத்துக்கள். ஸோ அப்போ குற்றியலுகிற எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6. சரி, இப்போ இந்த குற்றியலுகிற எழுத்துக்கள் 6ல் இருக்கக்கூடிய மாத்திரை அளவு எத்தனை, இந்த 6க்கும் எத்தனை மாத்திரை அளவு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை அளவு தான் இந்த குற்றியலுகிற எழுத்துக்களுக்கு வரும். இது நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ இந்த குற்றியலுகரம் 6 எழுத்துக்கள் எந்த எழுத்துக்கள்ல இருந்து வருது, வல்லின எழுத்துக்கள்ல இருந்து தான் இந்த 6 குற்றியலுகர எழுத்துக்களும் வருது. அதோட மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 44, வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது டாஸ் பயன்பாட்டிற்குரியது. உடனடி குறுகிய பயன்பாடு, தினமும் நீண்ட கால பயன்பாடு. ஸோ வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது எந்த பயன்பாட்டிற்குரியது அப்படின்னு பார்த்தோம்னா, வரி வடிவில் அப்படின்னா நீண்ட கால பயன்பாட்டிற்கு உடையது. ஸோ அதே போல் இன்னொரு கொஸ்டின் என்ன, ஒளி வடிவம் அப்படிங்கிறது எந்த பயன்பாட்டிற்குரியது. இப்போ வரி வடிவம் சொல்லியாச்சு. ஒலி வடிவம் அப்படின்னா அது வந்து எந்த பயன்பாடுனா உடனடி பயன்பாடு. இப்போ ஒலி அப்படின்னா நம்ம உடனே கேட்குறோம், ஒருத்தர் பேசுறத உடனே கேட்குறோம், அப்போ அது உடனடி பயன்பாடு. வரி வடிவம் அப்படின்னா இப்போ நம்ம எழுதி வைக்கிறத ஒரு வாரம் கழிச்சும் பார்க்கலாம், இல்லை ஒரு மாதம் கழிச்சும் பார்க்கலாம், இல்லை காலங்கள் கழிச்சும் பார்க்கலாம் இல்லையா. அப்போ அது வந்து நீண்ட கால பயன்பாட்டுக்கு பயன்படுவது வரி வடிவம். அதே போல் ஒலி வடிவம் அப்படிங்கிறது உடனடி பயன்பாடு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 45, எது தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்கள் மட்டும் உள்ளது. ஸோ உரைநடை வழக்கில் இல்லை, ஆனால் இலக்கியங்கத்தில் மட்டும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 45க்கு குற்றிய லிகரம் இஸ் ரைட் ஆன்சர். குற்றிய லிகரம் வந்து இப்பொழுது உரைநடை வழக்கில் இல்லை, நம்ம லுகரம் தான் பயன்படுத்துகிறோம், இலக்கியங்களில் மட்டும்தான் அந்த லிகரத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குற்றிய லிகரம். அடுத்து நம்ம டேர்ம் 1 7th டேர்ம் 1ல பார்க்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த சொலவடைகள்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ ஒரு 2-3 சொலவடைகள் மட்டும் எழுதியிருக்கோம். நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த லெசனில் வரக்கூடிய சொலவடைகள் அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அடைமலை விட்டாலும் செடி மலை விடாது அப்படிங்கிற அந்த சொலவடையோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு செயலை எந்த செயலை எடுத்தாலும் அந்த செயலை வந்து நம்ம வெற்றி பெறுற வரைக்கும் தொடர்ந்து செய்யணும். இது வந்து நம்மளோட எக்ஸாமுக்கு இது பொருந்தும். ஸோ அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அதுக்கான பொருள். அடுத்து இரண்டாவது, நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம் அப்படிங்கிறது என்ன, அதுக்கான பொருள், அந்த சொலவடைக்கான பொருள் என்னன்னா நினைத்ததை சாதிப்பவன் தான். ஸோ எந்த ஒரு வேலையை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அதை சாதிப்பவனே சிறந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நினைத்ததாம் கழுதை எடுப்பதாம் ஓட்டம் அப்படிங்கிறதுக்கான பொருள் நினைத்ததை சாதிப்பவன். அடுத்து சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தா 10 வகைப்படும். அடுத்து செந்தமலை செழுந்தமலாய் செய்வதும் வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தா பாவேந்தர் பாரதிதாசன். இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ வந்து செந்தமிழை செழுந்தமிழாக செய்வதும் வேண்டும் அப்படிங்கிற அந்த வாக்கியம், அந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தா பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து எந்த மொழியில் மொழி தூய்மை பேணப்படுகிறது, அப்போது அதை வந்து எந்த மொழியில் மொழியின் தூய்மை வந்து போற்றப்படுது, அது வந்து பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுது அப்படின்னு பார்த்தா எழுத்து மொழியில தான். ஸோ பேச்சு மொழியில மொழியின் தூய்மை நம்ம பார்க்க மாட்டோம், எப்படி வேணாலும் நம்ம பேசிடுவோம். ஸோ இலக்கண முறைப்படி நம்ம வந்து எழுதுவது அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து மொழியில தான் எழுதுவோம். பேசும்போது நம்மளோட வட்டார மொழிகள் வழக்கிலேயே நம்ம பேசிக்குவோம். அப்போ இந்த தூய்மை அப்படிங்கிறது எழுத்து மொழியில தான் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து பேச்சு மொழியை டாஸ் என்னும் எழுத்து, அதே போல் எழுத்து மொழியை டாஸ் என்றும் கூறுவர். பேச்சு மொழியை என்னென்னு சொல்கிறாங்க, உலக வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்து மொழியை வந்து இலக்கிய வழக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அடுத்து 7வது, தமிழில் பேச்சு மொழி மற்றும் எழுத்து மொழிக்கு இடையில் வேறுபாடு இருந்துள்ளது என்று பழங்கால முதலே கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தா தொல்காப்பியர் தான் வந்து கூறியிருப்பாரு. தொன்று தொட்டு, அதாவது பழங்காலத்திலேயே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் அப்படின்னு சொல்லி, அது வந்து உலக வழக்கு மொழி, இது வந்து இலக்கிய வழக்கு அப்படின்னு நம்ம கூறினவர் யார் அப்படின்னு பார்த்தா பழங்காலத்தில் தொல்காப்பியர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்து மலைக்கல்லன் இந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தா நாமக்கல் கவிஞர். ஸோ மலைக்கல்லன் என்னும் நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். இவர் வேற என்னென்ன நூல்கள் எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தா என் கதை மற்றும் சங்கொலி அப்படிங்கிற நூல்களையும் வந்து நாமக்கல் கவிஞர் எழுதியிருப்பார். அடுத்து பொறுத்துக்க, ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் அப்படின்னு ஆன்சர். அதே போல விரதம் அப்படின்னா நோன்பு, அது தெரியும். குறிக்கோள், அதே போல பொழிகிற அப்படின்னா தருகிற. ஸோ இது ஒரு பொறுத்துக்க. அடுத்து அறம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட நூல்கள் எதை வந்து அகம் மற்றும் புறம், இது வந்து சங்க இலக்கியங்கள். அதை தான் நம்ம அகநானூறு புறநானூறுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரெண்டுமே எதில் வருது, சங்க இலக்கியங்களில் வருது. ஸோ இதோட உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்க்கான சீரிஸ் வந்து முடிஞ்சிச்சு. இதே போல் தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்து 7th இயல் 2 வந்து உங்களுக்கு, அதாவது இயல் 2 இயல் 3 அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட போஸ்ட் ஆகும். இதே போல் தொடர்ந்து உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தமிழுக்கு வந்து வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் நம்ம வீடியோஸை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து
உங்களோட டெஸ்ட் எழுதி அட்டன் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் என்ன, அதாவது எவ்வளோ மார்க் வந்து உங்களுக்கு வந்திருக்கு, 45 அவுட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு, 50 அவுட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் நேமோட நீங்கள் உங்களோட மார்க்கை நீங்கள் பதிவு செய்யலாம். ஸோ அப்படி செய்யும் போது அடுத்ததாக அதை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு முயற்சியாக இருக்கும் நம்மளும் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை பாருங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் நம்மளோட வீடியோஸ்க்கு லைக்கும் பண்ணுங்கள். இது ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.